இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. நம்ம பீமா ஜுவல்லர்ஸுடைய ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேலமில் இருக்கக்கூடிய பீமா ஜுவல்லரில் வந்து பார்த்திங்கன்னா இரத்த தான முகாம் இது நடத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய சேலம் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் ஹாஸ்பிட்டலோட இணைந்து நம்மளுடைய பீமா ஜுவல்லரியுமே வந்து இந்த பிளட் டொனேட் கேம்ப் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நம்ம பீமா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்களே வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரத்தத்தை வந்து தானம் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து ஃபுட் டொனேட்டும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக எங்கெல்லாம் அப்படின்னா நிறைவாழ்வு முதியோர் இல்லம் குரங்குச்சாவடி அண்ட் நிலவரப்பட்டி இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் போய் நம்ம வந்து ஃபுட் டொனேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை அன்பாலயம் கொல்லப்பட்டியில் இருக்கக்கூடிய அங்கேயுமே நம்ம வந்து ஃபுட் டொனேட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் சோசியல் அவேர்னஸ் கல்ச்சர் சொசைட்டி சேனல்ஸ் இங்கேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் டொனேட் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். இந்த ஃபவுண்டர்ஸ் டே அப்படிங்கிறது ஏதோ ஒரு செலிப்ரேஷனாக ஏதோ ஒரு டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக ரத்த தானம் ஃபுட் டொனேட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களோட இந்த டேவை வந்துட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். இந்த நாளை உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. அப்படியே வெயிட் பண்ணாமல் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க. பீமா ஜுவல்லரிஸோடைய ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனில் வந்து இரத்த தான முகாம் நடத்திட்டு இருக்கோம். டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இன்றைக்கி வந்துட்டு கேம்ப் போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது? இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கே தெரியாது இல்லையா? அதை பற்றி நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக விருப்பப்படுறேன். இன்றைக்கி வந்து நான்காவது முறையாக நம்ம பீமா ஜுவல்லரிஸில் வந்து இரத்த தான முகாம் நடத்திட்டுருக்கோம். நாங்கள் வந்து சேலம் ஜிஹெச் அரசு மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜிலேருந்து இந்த இரத்த தானம் நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு தடவை நடத்துகிறப்பையும் 50க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் ஊழியர்கள் வந்து இரத்த தானம் செய்வாங்க. இன்றைக்கி அதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இது வரைக்கும் ஒரு 10 கிட்ட நம்ம எடுத்துட்டோம். இது நம்ம தகுதிகள் பார்த்து எடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவங்க எலிஜிபிள் இருக்கா, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, என்ன பிளட் குரூப் இருக்குது அதுன்னு பார்த்துட்டு அவங்க எலிஜிபிள்னு எடுக்கிறோம். இது எலிஜிபிளுக்காக 18 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். எடை பார்க்குறோம், அது வந்து 45 கிலோகிராமுக்கு மேலே இருந்தால் போதும். இந்த எலிஜிபிள் இருந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பிளட் டொனேஷன் எடுத்துகிட்ருக்கோம். அவங்க வந்து இப்போது ரொம்ப ஊழியர்களாக ஆர்வத்தோடு வந்து பிளட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நார்மலாக இந்த பிளட் டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒருத்தர் எவ்வளோ முறை ஒரு இயருக்கு கொடுக்கலாம்? என்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்கீங்க, அது என்ன மாதிரி இருக்கும்? இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் யார் வேணாலும் கொடுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா ஒரு நபர் வந்து 4 முறை கொடுக்க முடியும். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். 90 நாளைக்கு ஒரு முறை அவங்க கொடுக்கறதுனால அவங்க வந்து வருஷத்துக்கு 4 முறை கொடுக்கலாம். 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அப்படின்னா மொத்தமாக இங்கே வாழ்நாளில் வந்து 47 வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த 47 வருஷத்துலேயும் 4 முறை ஒரு வருஷம் கொடுக்கறதுனால தன் வாழ்நாளில் ஒருத்தவங்க வந்து 158 முறை கொடுக்கலாம். அந்த 158 முறையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்கலாம். வழக்கமாக நாங்கள் வந்து இது மாதிரி ஜென்ஸுக்கு சொல்கிறோம். லேடிஸ்க்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கொடுக்கக்கூடாது, இவங்களாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா? நம்ம வந்து எலிஜிபிள் பார்த்து தான் கொடுக்குறோம். இப்போ இந்த 4 எலிஜிபிள் இல்லாதவங்க கொடுக்க வேண்டாம். ஒன்று வந்து இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க கொடுக்க வேண்டாம், 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க கொடுக்க வேண்டாம், அதே மாதிரி 45 வயசுக்கு கீழே இருக்கவங்க கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அது வந்து 12.5க்கு கீழே இருக்கவங்களுக்கு நாம் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ அக்யூட் ப்ராப்ளம், க்ரானிக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது ஃபீவர் மாதிரி 2 நாள் 3 நாளைக்கு மட்டும்தான் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா அந்த பாதிப்பு நாளில் கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் கொடுக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறையா நாள் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட்டு,
அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எடுக்கிறதில்ல. இன்னொன்று அவங்க கொடுக்கவும் வேண்டாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கீங்க, சுகர் இருக்கீங்க, எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருந்தால் கொடுக்கலாம். இப்போது ப்ரெஷர் இருக்கீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க கொடுக்கலாம். அதே மாதிரி சுகரில் வந்து இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பட் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தால் அவங்க கொடுக்கலாம். அதே மாதிரி வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ அடிபட்டு இருக்குது, அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, இல்லை அவங்களுக்கு இப்போ அக்யூட்டாக சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அது சரியாகிற வரைக்கும், இல்லைனா மாத்திரை சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் நம்ம அதை எடுக்கிறதில்ல. மற்றபடி ஹெல்த்தியாக இருக்காங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படின்னா பிபி மற்றும் ஹீமோக்ளோபின் எல்லாம் நார்மலாக இருந்துச்சா நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எங்கே வந்து கொடுக்கணும், யார் அப்ரோச் பண்ணணும்? இந்த மாதிரி பிளட்டு கொடுக்கறதுக்கு 2 முக்கியமான இடம் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி கேம்ப்பு, நாங்களே வெளியே வந்து கேம்ப் பண்ணுவோம். இப்போ பீமா ஜுவல்லரிஸில் வந்து கேம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பீமா ஜுவல்லரிஸ் ஊழியர்களும் கொடுக்கலாம், இல்லை பப்ளிக்ஸ் கூட கொடுக்கலாம் அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா. இல்லாட்டினா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து ஜிஹெச்சில் கொடுக்கலாம். ஜிஹெச்சில் வந்து 109 நம்பர் ரூமில் வந்து நமக்கு பிளட் பேங்க் இருக்குது, பிளட் சென்டர் அங்கே இருக்குது. அந்த பிளட் சென்டரில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் காலையில் டைம்லேயும் மதிய டைம்லேயும் கூட வந்து பிளட் கொடுக்கலாம். என்ன நம்ம அங்கே சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ½ அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம பிளட் கொடுக்கலாம். அது ஒன்று தான். மற்றபடி ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எலிஜிபிளா அப்படின்னு அங்கேயே மெடிக்கல் ஆஃபீஸர் எப்பயும் இருப்பாங்க, அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம பீமா ஜுவல்லர்ஸில் ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான பிளட் டொனேட் கேம்ப் மூலயமா போயிட்டுருக்கு. ஸோ சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ சார் கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஸோ இன்றைக்கி ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் ரத்த தான முகாம்லேருந்து போயிட்டுருக்கு. இது எப்படி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம பீமா ஜுவல்லரி பொறுத்தவரையும் மேடம் வருஷம் ஜூலை 27 அன்றைக்கி நம்ம ஷோரூமோட ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் 2026 ஜூலை 27 ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பிரான்ச்சில் மோகன் குமாரமங்கலம் ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்கோட சேர்த்து பிளட் டொனேட் கேம்ப் நம்ம போயிட்டுருக்கு. இது வருஷம் ஒவ்வொரு டொனேட்டட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்கோம். இதை முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அனாதை ஆசிரமங்களுக்கு ஃபுட் ஸ்பான்சர் ஒர்க் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக பண்ணுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஃபவுண்டர்ஸ் டே அன்றைக்கி நம்ம பீமா சார்பாக ஸ்பெஷலான ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் சார்.
நம்ம பீமா ஜுவல்லர்ஸுடைய ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இன்றைக்கி நம்ம நிறைவாழ்வு முதியோர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபுட் டொனேட் பண்ணுறதுக்காக சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, என்னுடைய பெயர் அண்ணாதுரை. நான் நிறைவாழ்வு முதியோர் இல்லத்தை வந்து கடந்த 10 வருடங்களாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நம்ம பீமா ஜுவல்லரியோடைய ஃபவுண்டர்ஸ் டேவுக்காக ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஹோமுக்கு உணவு மற்ற நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த சேவையை நாங்கள் தொடர்ச்சியாக சிறப்பாக செய்கிறதுக்கு வந்து பீமா ஜுவல்லரியும் ஒரு காரணம். அவங்களுடைய தொடர்ந்த சப்போர்ட்னால தான் நாங்கள் எங்களால் வந்து தடை இல்லாமல் முதியோர்களை வந்து சிறப்பாக கவனிச்சிக்க முடியுது. மொத்தம் எத்தனை பேர் இங்கே இருக்காங்க? இங்கே 2 இடத்துல நம்மளது ஹோம் இருக்குது, சேலத்துலேயே. 2 இடத்துலையும் சேர்த்து 70 பேர் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்க அட்ரஸ்? புரியல. எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி. நம்ம இங்கே குரங்குசாவடியில் ஒரு பிரான்ச் இருக்குது. அடுத்தது பனமரத்துப்பட்டி பெரிய ரோட்டுக்கிட்ட கெஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் ஒரு எல்லாம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். அன்பு குடும்பத்தார் அனைவரோடும் இணைந்து பீமா ஜுவல்லர்ஸ் சிறப்புடன் மக்கள் சேவை செய்ய நம்மை வேண்டுகிறோம். குழந்தைகள் கேட்கும் எல்லா வரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் அன்பு தெய்வமே நமக்கு நன்றி. வணக்கம். சோசியல் அவேர்னஸ் அண்ட் கல்ச்சுரல் சொசைட்டி நிறுவனர் இங்கு செயல்படுகிறது சின்னனூரில். எங்களிடம் 24 குழந்தைகள் உள்ளனர். இன்று மாலை நேர வகுப்பு குழந்தைகளுக்கு பீமா நிறுவனர் 123வது நிறுவனத்தின் சார்பாக எங்களுக்கு மாலை நேர வகுப்பு குழந்தைகளுக்கு அன்பாக உணவளித்து சேவை செய்ததற்கு முக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பீமா ஜுவல்லரியோட ஃபவுண்டர்ஸ் டே
ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் 2026க்கான ஃபவுண்டர்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா சீரம் சிறப்பமாக போயிட்டுருக்கு. இதோட செலிப்ரேஷனாக நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் இன்றைக்கி மோகன் குமாரமங்கலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து பிளட் கேம்ப் டொனேட்டட் நம்ம பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைவாழ்வு மையம் கஜல்நாயக்கம்பட்டி அண்டு குரங்கச்சாவடியில் இருக்க முதியோர்கள் இல்லத்துக்கு மதிய உணவு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சோசியல் அவேர்னஸ் சின்னனூரில் இருக்க சோசியல் அவேர்னஸ் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மாலை உணவு கொடுத்து இன்றைக்கான ஃபவுண்டர்ஸ் டேவை நம்ம சீரும் சிறப்புமாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட ஃபவுண்டர்ஸ் டேவை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். மக்களாகிய உங்களோட சப்போர்ட்டை பீமா ஜுவல்லரிக்கு நீங்கள் எப்பவும் தொடர்ந்து கொடுங்க. நன்றி. பீமா தங்கம், தூய தங்கம். நம்ம பீமா ஜுவல்லர்ஸோடைய ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு வருது இல்லையா, ஆஃபர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருமே தங்க நகை வாங்க மாதிரியான நிறைய சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கூட சார் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸோ இப்போ ஆடிப்பெருக்கு வருது, நிறைய ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், நான் பீமா ஜுவல்லர்ஸ் சவுந்தர் பேசுகிறேங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதனாலே நம்ம ஆஃபர் தான் போடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம பீமாவில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபராக போட்டிருக்கோம். சேதாரத்தில் பார்த்திங்கன்னா 60% வரைக்கும் தள்ளுபடி இருக்குது. அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் கோல்டு காயின் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வயர் நகைக்கு பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் தள்ளுபடி இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள், பெரும்பான்மையான வெள்ளி பொருட்கள் பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமலே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேரவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம தங்க நகையெல்லாம் கூட்டிகிட்டே தங்க நகையோட விலையெல்லாம் கூட்டிகிட்டே இருக்குது. அதை புக் பண்ணி வச்சுருந்தா ஒரு கிராமுக்கு 1000 ரூபா கட்டியே நம்ம தங்க நகையெல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆடி 18 அன்னைக்கு விலை கூட்டுறப்ப நம்ம இதே விலையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். விலை ஏறிட்டாலும் இதே விலையில் எடுத்துக்கலாம், விலை குறைஞ்சாலும் குறைஞ்ச விலையிலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது எப்போ இருந்து போயிட்டுருக்குங்க சார்? நம்ம 1 மந்தாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கெல்லாம். இப்போ விலை ஏற்றத்துலேருந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபியூச்சரில் விலை கூட்டிட்டா நம்ம இதே விலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரோடையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரேட்லேயும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். நம்ம சேதாரத்துலேயும் பார்த்திங்கன்னா 60% தள்ளுபடியாக வரும். கோல்டு காயினும் நமக்கு கிடைக்குதுங்க அந்த பர்ச்சேஸில். இது ஆடிப்பெருக்குக்காக கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபர். ஸ்பெஷல் ஆஃபர் வாடிக்கையாளரெல்லாம் அந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர். எல்லாருமே இந்த ஆஃபர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸோ லாஸ்ட் 1 மந்த்தாகவே இந்த ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்போ உங்களுடைய நகைகளுக்கான ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ கிராமுக்கு 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரீ புக்கிங்கை பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லான ஆஃபர்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுறது அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய நம்ம பீமா ஜுவல்லரியோடைய ஷோரூமுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுங்கள்.